நாடு முழுவதும் பெட்ரோல் டீசல் விலை 5வது முறையாக உயர்வு. சென்னையில் 1 லிட்டர் பெட்ரோல் 24 காசுகளும் டீசல் 23 காசுகளும் அதிகரிப்பு. கடந்த 10 நாட்களில் பெட்ரோலின் விலை லிட்டருக்கு ₹7.74 உயர்வு. டீசலின் விலை 10 நாட்களில் லிட்டருக்கு ₹7.39 உயர்வு. சென்னையில் 1 கிலோ சிஎன்ஜியின் விலை ₹3.50 உயர்வு. 1 கிலோ சிஎன்ஜி ₹95 விற்பனை செய்யப்படுகிறது. எரிபொருள் விலை உயர்வால் நடுத்தர குடும்பத்தின் மாத பட்ஜெட்டில் ₹500 வரை கூடுதல் சுமை ஏற்படும் அபாயம். அத்தியாவசிய பொருட்களின் விலையும் உயரும் சூழல். பரபரப்பான அரசியல் சூழலுக்கு மத்தியில் பிரதமர் மோடியை நாளை சந்திக்கிறார் முதல்வர் விஜய். தமிழ்நாட்டு முதல்வராக பதவியேற்ற பின்னர் முதல் முறையாக டெல்லிக்கு விஜய் பயணம். நாளை மாலை 4:30 மணிக்கு பிரதமர் மோடியை சந்திக்க முதல்வர் விஜய்க்கு நேரம் ஒதுக்கீடு. மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி மற்றும் கம்யூனிஸ்ட் தலைவர்களையும் சந்திக்க திட்டம். அதிமுக எம்எல்ஏக்கள் 3 பேரின் ராஜினாமாவை சபாநாயகர் ஏற்றதற்கு அதிமுக பொதுச் செயலாளர் கே பழனிசாமி தரப்பு எதிர்ப்பு. அதிமுக பொதுச் செயலர் கே பழனிசாமி சார்பில் சபாநாயகரிடம் கடிதம் வழங்கி வலியுறுத்தல். எடப்பாடி கே பழனிசாமி தரப்பு முறையீட்டுக்கு மத்தியில் அதிமுக எம்எல்ஏக்களின் ராஜினாமா செய்த 3 தொகுதிகள் காலியானதாக அறிவிப்பு. மதுராந்தகம், பெருந்துறை, தாராபுரம் ஆகிய தொகுதிகள் காலியானதாக சட்டமன்ற செயலகம் அறிவிப்பு. கட்சி தாவல் புகார் மனு நிலுவையில் உள்ளபோது அதிமுக எம்எல்ஏக்கள் 3 பேரின் ராஜினாமாவை ஏற்றது ஏன்? தூய்மையான ஆட்சி என்று கூறிவிட்டு பின்வாசல் வழியாக தாவேகா குதிரை பேரம் செய்வதாக அக்ரி கிருஷ்ணமூர்த்தி காட்டம். கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இருக்கின்ற பொழுது அவர்கள் பதவியை ராஜினாமா செய்கின்ற பொழுது மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்கள் அது ஏற்றுக்கொண்டது விதிகளுக்கு முரணானது. தூய்மையான ஆட்சியை தருவோம் என்று சொன்ன முதலமைச்சர் இன்றைக்கு முறை தவறி பின்வாசல் வழியாக தன்னுடைய ஆட்சியை நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த அரசு குதிரை பேரத்தை குதிரை வேகத்தில் நடத்தி கொண்டிருக்கிறது என்பதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு. தொகுதி காலியானதாக அரசிதழில் வெளியிடப்பட்ட அறிவிப்பை சபாநாயகர் திரும்ப பெற முடியும். அறிவிப்பை திரும்ப பெறாவிட்டால் நீதிமன்றத்தை நாடுவோம் என்று அதிமுக எம்பி இன்பதுரை பேட்டி. அப்ப நோட்டிபிகேஷன் வராம இருக்கும்போது அவர்கள் இன்னொரு கட்சியில போய் சேர்ந்திருக்காங்க. அப்படி சேர்ந்தவர்களுடைய ராஜினாமாவை ஏற்றுக்கொண்டதாக நீங்க அறிவிக்க கூடாது, திரும்ப பெறணுங்க தான் எங்களுடைய மனு. எந்த ஜிஓ போட்டாலும் அதை திரும்ப பெற அதிகாரம் பேரவைத் செயலருக்கு இருக்கு. ரிவோக் பண்ணிக்கலாம். ரிவோக் பண்ணலன்னா இது கொஸ்டினபிள். நாங்க அதை நீதிமன்றத்தில் பார்ப்போம். அதிமுக எம்எல்ஏக்கள் 3 பேரின் ராஜினாமா ஏற்பில் இவ்வளவு அவசரம் ஏன்? சபாநாயகரிடம் கொடுக்கப்பட்ட புகார் மனு நிலுவையில் உள்ள நிலையில் அவசர நடவடிக்கை ஏன் என்று முன்னாள் சபாநாயகர் அப்பாவு கேள்வி. ராஜினாமா விவகாரத்தில் விரைந்து முடிவெடுப்பது சபாநாயகரின் கடமை. அதிமுக விவகாரத்தில் சட்ட விதிகளுக்கு உட்பட்டு நடப்பேன் என்று சபாநாயகர் JCD பிரபாகர் புதிய தலைமுறைக்கு பேட்டி. ராஜினாமா கடிதம் 4 வரிகளிலே சொல்லி நான் ராஜினாமா செய்கிறேன் என்று ஒரு உறுப்பினர் சொன்னால் விரைந்து அதன் மீது முடிவெடுக்க வேண்டியது சட்டமன்ற பேரவைத் தலைவனுடைய கடமை. அதுதான் விதி சொல்கிறது. அந்த விதிகளின்படி நான் விரைந்து செயல்பட்டிருக்கிறேன். தமிழ்நாட்டில் குதிரை பேரத்துக்கு ஆதரவு, பிற மாநிலங்களில் எதிர்ப்பு என்ற இரு நிலைப்பாட்டை காங்கிரஸ் எடுக்க முடியாது. குதிரை பேர அரசியலை காங்கிரஸ் கட்சியில் இருந்து யார் நியாயப்படுத்தினாலும் அது தவறுதான் என்று MP ஜோதிமணி கருத்து.
அம்பாசமுத்திரம் எம்எல்ஏ இசக்கி சுப்பையாவின் தட்டச்சு செய்யப்பட்ட ராஜினாமா கடிதத்தை ஏற்க மறுத்த சபாநாயகர். சிறிது நேரத்திற்கு பின்பு கைப்பட எழுதிய ராஜினாமா கடிதத்தை வழங்கினார் இசக்கி சுப்பையா. தொகுதி மக்களின் நலனை கருத்தில் கொண்டு ராஜினாமா செய்ய முடிவெடுத்தேன். எம்எல்ஏவாக கடந்த 5 ஆண்டுகளில் எதுவும் செய்ய முடியாததால் விலகியதாகவும் இசக்கி சுப்பையா கருத்து. எனக்கு முக்கியமே என் தொகுதி மக்கள் தான். அவங்களுடைய நலனை கருதி தான் இந்த செயல்பாடு. எனக்குன்னு தனி விருப்பு வெறுப்பு எதுவுமே கிடையாது. அதை தான் சொல்றேன். என் தொகுதி மக்களுக்காக நான் இந்த முடிவை எடுத்திருக்கிறேன். கடந்த 5 ஆண்டுகள் நான் பட்ட கஷ்டம் என் தொகுதி மக்களுக்கு செய்ய முடியாத காரணத்தினால் நான் சில முடிவுகளை எடுத்திருக்கேன். ஆதரவு எம்எல்ஏக்கள் அடுத்தடுத்து அணி மாறுவதால் சி.வி. சண்முகம் தரப்பு அவசர ஆலோசனை. அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து தீவிர ஆலோசனை. சிறந்த எதிர்க்கட்சியாக செயல்படுவோம் என கூறிய திமுக தலைவர்கள் தற்போது சம்பந்தமில்லாமல் பேசுவதாக சிபிஎம் மாநில செயலர் சண்முகம் விமர்சனம். ஒவ்வொரு விஷயத்திலும் திமுக குற்றம் கண்டுபிடிப்பதாக சாடல். திமுக தரப்பிலிருந்து நடக்கக்கூடிய வெளிப்படுத்தக்கூடிய கருத்துக்களுக்கும் சம்பந்தமே இல்லாமல் இருக்கிறது. ஒவ்வொன்றையும் குறை சொல்லிக் கொண்டே இருக்கிறார். ஒவ்வொன்றையும் குற்றம் கண்டுபிடிக்கக்கூடிய காரியத்திலே அதனுடைய தலைவர்கள், தொண்டர்கள் அல்லது சமூக வலைதளத்தை பயன்படுத்தி போன்ற விஷயங்கள் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குறு விவசாயிகள் பெற்ற 50,000 ரூபாய் வரையிலான கடனை முழுமையாக ரத்து செய்தது தமிழக அரசு. சிறு விவசாயிகளுக்கு 50,000 ரூபாய் வரையிலான கடனில் 50% ரத்து செய்யப்படும் என்றும் முதல்வர் விஜய் அறிவிப்பு. தவிக அரசின் பயிர்க்கடன் தள்ளுபடி அறிவிப்பு மிகுந்த ஏமாற்றத்தை தருவதாக விவசாய சங்கத்தினர் வேதனை. முழு கடன் தள்ளுபடி என்ற தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்றும் வலியுறுத்தல். சென்னை தலைமைச் செயலகத்துக்கு வெளியே விவசாயிகள் திடீரென்று போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. முதல்வரை சந்திக்க விவசாய சங்கத்தினருக்கு அனுமதி மறுக்கப்பட்டதாக ஆர்ப்பாட்டம். சிறு குறு விவசாயிகளுக்கு தான் தள்ளுபடி செய்யப்படும், பெரு விவசாயிக்கு 50% என்று சொன்னார்கள். இன்றைக்கு சிறு விவசாய இன்றைக்கு கரும்பு போட்டா இன்னைக்கு ஏக்கருக்கு 60,000க்கு மேல வருது. அந்த பயிர்க்கடனை பொறுத்த அளவிற்கு இது தள்ளுபடி என்பது இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரு ஏக்கர் நிலம் வைத்திருக்கும் விவசாயிகளுக்கு கூட இந்த பயிர்க்கடன் தள்ளுபடியால் எந்த பயனும் இல்லை. புதிய அரசின் பயிர்க்கடன் தள்ளுபடி மிகுந்த ஏமாற்றத்தை அளிப்பதாக விவசாயிகள் வேதனை. 1 ஏக்கர், 1.5 ஏக்கர், 2 ஏக்கர் வச்சிருக்கக்கூடிய விவசாயிக்கு கூட இந்த கடன் தள்ளுபடி என்பது எந்த விதத்திலையும் பலனளிக்கக்கூடியதால. ஒரு விவசாயிக்கு 5,000 தள்ளுபடினா ஒரு நாளுக்கு வண்டி ஓட்டுறதுக்கு கூலி கூட அது ஆகாது சார். இது முற்றிலும் ஏமாற்றக்கூடிய விஷயம் தான். அந்த விவசாயிகள் ரொம்ப வேதனையில இருக்காங்க. பயிர்க்கடன் தள்ளுபடி விவகாரத்தில் தமிழக அரசை கண்டித்து ஜூன் 1ஆம் தேதி வேலூரில் போராட்டம். சட்டமன்றத்தை முற்றுகையிடுவது குறித்து ஆலோசிக்க உள்ளதாகவும் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் எச்சரிக்கை. ஜூலை 5ஆம் தேதி சென்னையிலே உழவர் தின பேரணி நடைபெற உள்ளது. அதில் உழவர் தின பேரணியிலும் கூட இந்த முழு கடன் நிவாரணம் கிடைக்கவில்லை என்றால் அந்த உழவர் தின பேரணியிலே மாநிலம் தழுவிய சட்டசபை முற்றுகை போராட்டத்தை மாநில கமிட்டியினுடைய ஒப்புதல் பெற்று நடைபெறும் என்று கேட்டுக்கொள்கிறோம். பயிர்க்கடன் தள்ளுபடி என்ற பெயரில் விவசாயிகளை ஏமாற்றி இருக்கிறது தவிக அரசு. பயிர்க்கடன் தள்ளுபடி என்ற பெயரில் ஸ்கேம் செய்வதாக எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி கடும் விமர்சனம். விவசாய பயிர்க்கடன் தள்ளுபடி என்ற பெயரில் விஞ்ஞான ஏமாற்று வேலையை தமிழக அரசு அரங்கேற்றி இருப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி குற்றச்சாட்டு. நிலத்தை அளவுகோலாக எடுக்காமல் பணத்தை அளவுகோலாக வைத்து ஏமாற்றியிருப்பதாகவும் விமர்சனம்.
விவசாயிகள் மட்டுமின்றி அனைத்து விவசாயிகளையும் அரசு சீர்தூக்கி பார்க்க வேண்டும். அனைத்து தரப்பு விவசாயிகளுக்கும் விரிவான நிவாரண திட்டங்களை அரசு அறிவிக்கவும் பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தல். விவசாயிகளுக்கான பயிர்க்கடன் தள்ளுபடி என்பது ஏமாற்று வேலை. கடன் தொகைக்கேற்ப தள்ளுபடி என்பது விவசாயிகளுக்கு இழைக்கப்பட்ட துரோகம் என்று அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் விமர்சனம். மேகதாது அணை விவகாரத்தில் தமிழ்நாடு அரசு உறுதியான நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியுள்ளோம். அமைச்சர் செங்கோட்டையனை சந்தித்த பின்பு தலைமைச் செயலகத்தில் PR பாண்டியன் பேட்டி. தமிழ்நாடு முதலமைச்சர் விரைந்து உரிய சட்ட வல்லுநர்களை நியமித்து அவசரகால வழக்காக நீதிமன்றத்தில் போட்டு மேகதாட்டு அணை கட்டுவதற்கு தடையாணை பெற வேண்டும் என்பதை உங்களின் வாயிலாக முதலமைச்சருக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள CBSEயின் அறிவிப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்த அண்ணாமலை, அவசரமாக 3வது மொழியை கட்டாயப்படுத்துவதால் மாணவர்கள் மன அழுத்தத்துக்கு ஆளாவார்கள் என்றும் கருத்து. சென்னை நீலாங்கரையில் முதல்வர் விஜய் வீடு அருகிலும் மின்தடை என்று கூறி மக்கள் போராட்டம். பலமுறை புகார் அளித்தும் மின்வாரிய அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டில் பள்ளிகள் திறப்பை 1 வாரத்துக்கு ஒத்திவைக்க வேண்டும். வெயிலின் தாக்கத்தை கருத்தில் கொண்டு ஒத்திவைக்க இந்திய கம்யூனிஸ்ட் வலியுறுத்தல். ராணிப்பேட்டை மாவட்டம் கனியம்பாடியில் தாவேக கிழக்கு ஒன்றிய செயலாளராக இருந்த விஜயகுமார் நீக்கம். செங்கல் சூளை உரிமையாளர்களிடம் மாமூல் கேட்டதாக குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் நடவடிக்கை. கட்டிட அனுமதி தொடர்பான விண்ணப்பங்கள் மீது உரிய காலத்தில் நடவடிக்கை எடுக்க வேண்டும். சென்னை மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி இயக்குநரகத்திற்கு கூடுதல் தலைமைச் செயலாளர் ககன்தீப் சிங் பேடி அறிவுறுத்தல். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 400 ரூபாய் குறைந்தது. ஒரு சவரன் தங்கம் 1,17,840 ரூபாய்க்கு விற்பனை. கோவை சர்வதேச விமான நிலையத்தில் வெளிநாடுகளில் இருந்து வரும் பயணிகளிடம் காய்ச்சல் பரிசோதனை தீவிரம். உலகளவில் எபோலா வைரஸ் பரவல் அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. இந்திய மற்றும் பசிபிக் பெருங்கடல் கண்காணிப்பை வலுப்படுத்த குவாட் அமைப்பு முடிவு. சீனாவின் ஆதிக்கம் பெருகி வரும் நிலையில் டெல்லியில் நடைபெற்ற கூட்டத்தில் முடிவு. முக்கிய கனிமங்கள் விநியோக சங்கிலியை உறுதிப்படுத்த இந்தியா அமெரிக்கா ஒப்பந்தம். சீனா ஏற்றுமதி கட்டுப்பாடுகளை விதித்த நிலையில் உலகளவில் கவனம் பெறும் முடிவு. கர்நாடக முதல்வர் சித்தராமையாவோடு ராகுல் காந்தி உள்ளிட்ட காங்கிரஸ் தலைவர்கள் இன்று டெல்லியில் ஆலோசனை. முதல்வரை மாற்றுவது குறித்து பேசப்படும் என்று தகவல். பிரதமர் மோடியை சந்தித்தார் கேரள முதல்வர் VT சதீஷன். மாநிலத்தின் வளர்ச்சி திட்டங்களுக்கு ஒத்துழைப்பு கோரினார். மெக்காவில் குவிந்த ஹஜ் யாத்ரீகர்கள். அராபத் மலையில் சிறப்பு வழிபாடு.